ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். இந்த மாதம் உங்களுக்கு எ என்னென்ன லைஃப்ல பிரச்சனை இருக்கோ, அத்தன பிரச்சனைக்கும் ஒரு நிவர்த்தி இருக்கு. நெறைய பேருக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. 9ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கனால, உங்களுக்கு இந்த மாதத்துலருந்து நெறைய பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான் இந்த விருச்சக ராசிக்கு இப்ப நடக்குது. ஜூலை மாசத்துலருந்து உங்களோட லைஃபே நல்லபடியா சேஞ்ச் ஆகும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும், கேதுவும் வந்து நல்ல காசு, பணம், தொழில்ல நல்ல வளர்ச்சி இதெல்லாமே கொண்டு வந்துரும். உங்களுக்கு கணபதி வழிபாடும், அதே மாரி கஜலட்சுமி வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா, தொழில்ல நல்ல அதிர்ஷ்டமும், நல்ல லாபமும் கிடைக்கும். நல்ல உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு சூரியனும், குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, அமைப்புகள் நல்லா இருக்கும்போது, நல்ல பேரு, பதவி, புகழ் எல்லாமே தானாக தேடி வருங்க. இவ்ளோ நாள் என்ன விஷயத்துக்காக ஏக்கமா இருந்தீங்களோ, அது எல்லாமே தானா தேடி வருங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, உங்களுக்கு வந்து புத்திர லாபம் இருந்தாலும், குழந்தைகளுடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது அலட்சியம் கூடாது. வேறு சிந்தனைகள் இருந்தா வண்டி வாகனங்கள எடுக்காம இருக்கணும். உங்க உடல்நிலையில பரிபூரணமான கவனம் செலுத்துங்க. நெறைய ஹெல்த் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு வைத்தியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து நல்ல வழிபாடுகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய மாசமா இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு.